எல்லாருமே வேணும்னு எல்லாருக்குமே ஆறுதல் தர தெரிஞ்ச இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏதோ தனியாக விட்ட மாதிரி தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. ஏதாவது பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. என்னதான் நேரம் இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லையேங்கிற ஒரு மன ஏக்கம் பொறுத்த வரைக்குமே துளாராசி அன்பர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. தொட்டது எல்லாமே ஒரு நல்லபடியாக நடக்கிற மாதிரி நடந்து கொஞ்சம் கஷ்டத்தை தர மாதிரி தான் இருக்குதுங்கிறது தான் நிறைய பேர் புலம்பிகிட்டே இருக்குதுங்க சொல்லலாங்க. தீராத கஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாகவே கஷ்டத்தை பார்த்து நீங்கள் கலங்கினது கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பல போராட்டங்களை தாண்டி வந்திருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க தான். அவங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அனுபவம் இல்லாத விஷயத்தில் கூட ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க தான் சொல்லலாங்க. உங்களுக்கு எப்பயுமே தாய் பாசங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாயோட துணை ஒன்று இருந்துட்டால் போதும், நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. ஆனாலுமே இந்த காலகட்டம் தொழில் வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், சகோதர வகையிலையாக இருக்கட்டும் கொஞ்சம் பாதிப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இல்லை. ஒரு நேரம் தொழில் வாழ்க்கையிலும் சரி, ஒரு லாபம், ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஒரு 2 வாரத்துக்கு நல்லா இருந்தால் இன்னும் 2 வாரத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருக்குது. நிலைமையை சமாளிக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்துட்டு வரீங்க. ஆனால் ஏக்கங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல நிலைமை வராதா, எல்லாருடைய வாழ்க்கை சிறப்படைகிற மாதிரி என்னோட வாழ்க்கை சிறப்படையாதாங்கிறது தான் பலருடைய ஏக்கமாகவே இருந்துட்டு வருது. அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் முக்கியமான 3 கிரகம் இந்த நேரம். பெரும்பாலும் இந்த நேரம் இந்த கிரக அமைப்புங்கிறது துளாராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பு தான். அந்த கிரக அமைப்பு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போகுது, எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் இனிமேல் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். துலா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, மாத தொடக்கத்துலேயும் ஒரு ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் குருவோடு இணைஞ்சிருக்கிறாங்க. பொதுவாக 9ஆம் இடங்கிறது பலம் பெறப்ப நீங்கள் மனசு வைக்கிற மாதிரி நடக்குங்க. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த நேரம் வர முடியும். ஏன்னா கூடவே குரு பார்வை ராசியில் இருக்கிறதால கடந்த சில மாதத்தை விடவும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு தான். நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாமல் போனாலும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. முயற்சி செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். கல்யாணம், காது குத்து, அதே மாதிரி இந்த சுபச்சடங்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இனி தடங்கிறது இல்லை. முயற்சி செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன் தான். பெற்றவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இந்த நேரம் நீங்கள் அடித்தளம் போடலாம். சுக்கிர பகவான் இந்த நேரம், சுக்கிர பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே அஷ்டமாதிபதியை விளங்கக்கூடிய சுக்கிரன் அவர் 10ஆம் இடம் இந்த நேரம் வர்றப்ப தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. தொழில் வளம் உங்களால் சிறப்பாக கொண்டு வர முடியும். நிறைய ஒப்பந்தத்தை கொண்டு வர முடியும். கடந்த சில மாதத்தை விடவும் இழப்புகளை ஈடு செய்கிற மாதிரி தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வேலையில் மனசாபம் சந்திச்சவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருந்தீங்கன்னா கூட உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதுவே மன வருத்தத்தை தந்திருக்கும். வேலையே வேண்டான்னு வந்தவங்களாமல் இருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் மறுபடியும் அந்த வேலையில் சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டிலையுமே நல்ல மாற்றம் தான். வீட்டில் ஆசைப்பட்ட விஷயத்தை செஞ்சு தருவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். ரொம்ப நாளாக மனசுலையும் சரி, இந்த உடம்புலையும் சரி ஒரு பாதிப்பு, நோய் பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கோம். இதுதான் நோயினே தெரியாமல் நிறைய வைத்திய செலவு சந்திக்கக்கூடியவங்களாமல் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்களுக்குமே அந்த வகையிலையும் நோய் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குழந்தைகளுடைய நிலையில் குழந்தைக்காக நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும், குழந்தைகளுடைய பேரில் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் நீங்கள் கண்ட கனவு நனவாகும். வெளிநாடு முயற்சி, நிறைய பேர் வெளிநாடு முயற்சி செஞ்சுருப்பீங்க. நிறைய பேர்ட்டு சொல்லியிருப்பீங்க, வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்கிறேன், வெளிநாட்டில் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு நினைக்கக்கூடியவங்களாம இருந்திருப்பீங்க. அது நிறைய பேர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களோ என்னவோ அது சரியாக உங்களுக்கு அமையாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். கொஞ்சம் கந்திஷ்டி பாதிப்பு இல்லாமல் அதிகமாக இருந்திருக்கும். அந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு தடங்கிறது நீங்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நல்ல மாற்றம் தான். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். இந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி புதன் பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9, 12 இடத்துக்கு அதிபதியாக வராரு. அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றப்ப நிறைய திருப்பம் உண்டுங்க. தொழிலையுமே நல்ல மாட்டம்தான். சகோதர வகையில் இது வரைக்குமே ஒரு மனப்போராட்டம் இருக்கும். தாம் பிழைச்ச பாடம் இல்லை, மற்றவங்கள பிழைச்ச பாடம் இல்லைங்கிற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த வகையிலுமே நல்ல மாட்டம்தான். ஒரு இணக்கமான சூழ்நிலை சகோதர வகையில் உண்டாக போகுது. நீங்கள் நினச்ச எண்ணம் நிறைவேறக்கூடிய வகையில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் போகணும், வழிபாடு செய்யணும், குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன்.
என்னால் போக முடியல, ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல, இல்லைன்னா நேரம் கிடைக்கலன்னு இருக்கக்கூடியவங்களாம இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே இந்த நேரம் நீங்கள் ஆசைப்பட்ட கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுய ஜாதக ரீதியாக அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே திசா புத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக அமையும். கல்வி சம்மந்தமாக குறிப்பாக புத ஆதித்ய யோகம் உருவாகி இருக்கிறதால கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கூட இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பு தான். செவ்வாய் பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு செவ்வாய் வர்றது இந்த நேரம் நல்ல நேரம். தன சப்தமாதிபதி விளங்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறப்ப பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. நிறைய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க. சொத்து வகையில் பிரச்சனை சந்திச்சா கூட இந்த பெரிய மனிதர்களுடைய தலையீடு இருக்கிறதால அந்த பிரச்சனை நீங்கும். அண்ணன் தம்பிக்குள்ள காரணமே இல்லாமல் சண்டை வரும். அண்ணன் ஒரு அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுவாங்க. திருப்பி அவங்களே மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் இருக்கும். அந்த கருத்து வேறுபாடு எல்லாம் இந்த நேரம் நீங்கள் கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்யாண வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நடக்காத விஷயம் இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் இருக்குது. ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய அமைப்புங்க இந்த நேரம். சுக்கரனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. அதுவும் சிறப்பு தான். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது தாங்க நடக்கும். அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தி பாருங்கள், நல்லதாக நடக்கும். நான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறேன், ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது, நான் அதுக்கான முயற்சி செய்கிறேன்னு நினச்சிங்கனாலுமே சிறப்பாக இருக்குங்க. அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் அது கைக்கூடி வரும். அரசியல் துறையை இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி, கலைத்துறையை இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி, நிறைய பொறுப்பு காத்திருக்குது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அற்புதமான காலம். அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொழில் விஷயத்தில், வியாபார விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலையிலுமே நல்ல மாற்றம் தான், வருமானம் கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். வீடு தேடி நல்ல நல்ல செய்தி இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. வெற்றி செய்தியாக கிடைக்குங்க. அதேமாதிரி பெண்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வருமானம் உண்டாகிறதுக்கான நிறைய வழிவகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல்நலம் சீராகக்கூடிய நேரம், உற்சாகமாக இருப்பீங்க. குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரிய பேச்சுவார்த்தையுமே இனி நல்ல விதமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நட்பு வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உறுதுணையான ஒரு வாய்ப்பு காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா கூட இந்த நேரம் முயற்சி செஞ்சிங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய அமைப்பும் இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலா ராசியில் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வத்தோட அருளுங்கிறது உங்களுக்கு கூடவே இருக்குதுங்க. அதனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய வாய்ப்பு காத்திருக்குது, நிறைய நன்மையான விஷயம் நடக்க காத்திருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வெற்றி தான். உங்கள் ராசியை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பார்க்கக்கூடிய அமைப்பு, குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு பொறுத்த வரைக்குமே நெருக்கடி எத்தனை வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. செல்வாக்கு அந்தஸ்து சிறப்பாக இருக்குது. குடும்பத்துலேயுமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். மனசில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். அப்பாடான கொஞ்சம் இந்த நேரம் தெம்போடு இருப்பீங்க. அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தொழிலையும் சரி, வியாபாரத்துலையும் சரி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குழந்தைக்காக ஏங்கி தவிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் அந்த ஏக்கம் தீரும். ரொம்ப நாள் கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாமல் சண்டை போட்டவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு தாங்க. குடும்பத்தில் ஒட்டுமொத்த குடும்பமே வருமானத்து மேலே இந்த நேரம் நீங்கள் அக்கறை செலுத்த போகிறீங்க. அதனால நல்ல மாற்றம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சொந்த பந்த வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் தான். விலகி போன சொந்த பந்தம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இந்த 15 நாட்களுக்கும் இந்த உறவு வகையில் ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த வம்பு வழக்கு முடிவுக்கு வரும். குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம். குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல தகவல் காத்திருக்குது. இனி சுப செலவு தான் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. வருமானம் கொண்டு வர முடியும், ஆனால் சுப செலவு, சுப சடங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் சிறப்பாக இருக்குது. அரசு வகையில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் நடக்கும். அதே மாதிரி இத்தனை நாளாக எந்த விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சிங்களோ அந்த விஷயத்தில் முயற்சி கொடுத்தீங்கன்னா நடக்காத விஷயமும் நடக்கக்கூடிய நேரம் தான். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த இடம் சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஏற்படுத்தணும்னு ஆசைப்படுவீங்க. அதுவும் உங்களுக்கு நடக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். கணவன் மனைவி வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை நீங்குது. கடன் தொல்லை படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு. மனசில் நிம்மதி உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. புத்திசாலித்தனம், புதன் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால புத்திசாலித்தனத்தால் எதையும் சாதிப்பீங்க. சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா நீங்களுமே எடுத்த வேலை எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானமும் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரம் துளாராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கண்டிஷ்ட பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா என்ன அடித்தாலும் தாங்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வளர்றாங்களேங்கிற ஒரு பொறாம பார்வைங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதனால் வீட்லேயும் சரி, தொழில் நடத்தக்கூடிய இடத்துலையும் சரி, நீங்கள் இந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி இந்த மஞ்சள் கலந்து, இந்த வேப்பிலை கலந்து, அதுக்கு மேலே செந்நிற பூக்களை நீங்கள் மிதக்க விட பாருங்கள். ஏன்னா எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம்.
அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு அடுத்தபடியாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி, இந்த நேரம் பண கஷ்டம் மன கஷ்டம் கொஞ்சம் எதிர் தொல்லை அதிகமாக இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் பெண் தெய்வத்துக்கு தீப ஏற்றி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. துர்க்கைக்கு எலுமிச்சை பழ விளக்கு போட்டால் ஒரு நல்ல பலன் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் வழிபட பாருங்கள். கண்டிப்பாக எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாட்டை மறந்துடக்கூடாது. இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே தீராத பல கஷ்டம் இந்த நேரம் தீரக்கூடிய வாய்ப்புங்க. தெய்வத்தோட அருள்ங்கிறது உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க போது வெளியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.